தமிழ் சினிமாவில் ரீரிலீஸ் கலாச்சாரம் ஆரம்பத்தில் சாதாரண ரசிகர் கொண்டாட்டமாக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அது தெளிவான வணிக நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. முன்பெல்லாம் நடிகர்களின் பிறந்த நாள், அவரது சினிமா வருகையை குறிக்கும் ஆண்டு, பிளாக்பஸ்டர் திரைப்படத்தின் ஜூப்ளி போன்ற சிறப்பு நாட்களில் மட்டும் ரசிகர்களால் முழுமையாக ஆதரித்து நடத்தப்பட்ட ரீரிலீஸ் கலாச்சாரம் தற்போது பாக்ஸ் ஆபீஸ் எண்ணிக்கையை நிரப்பும் ஒரு திட்டமிட்ட வணிக முயற்சியாக மாறியுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. புதிய படங்கள் வராத இடைவெளி காலங்களில் வசூலை நிலைநிறுத்தும் உத்தியாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. ரீரிலீஸ் என்பது வெறும் உணர்ச்சி வெளிப்பாடு மட்டுமல்ல, திட்டமிட்ட மார்க்கெட்டிங், விநியோகம் மற்றும் வணிக கணக்குகளுடன் நடைபெறும் ஒரு மெகா பிளானாக உருவெடுத்துள்ளது. ரஜினியின் படையப்பா, பாஷா, அஜித்தின் மங்காத்தா, அட்டகாசம், விஜயின் கில்லி, சச்சின் போன்ற பெரிய படங்களின் ரீரிலீஸ் இந்த வணிக போக்கின் வலிமையை தெளிவாக வெளிப்படுத்தின. குறிப்பாக முதல் நாள் தியேட்டருக்கு வரும் படங்களைப் போல போஸ்டர்கள், கட் அவுட்டுகள், ஏகபோக வரவேற்பு, ரசிகர்கள் ஆட்டம் என திருவிழா கால போக்கை மீண்டும் முன்னெடுத்தது மட்டும் இன்றி ஹவுஸ்ஃபுல் காட்சிகள், புதிய படங்களுடன் போட்டியிட்டு நல்ல வசூலை அள்ளுவது மட்டும் இன்றி வசூல் சாதனை படைக்கும் அளவிற்கு கொண்டு உருவெடுத்துள்ளது. OTT டிவியில் பழைய படங்கள் கிடைத்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனப்படும் அந்த அனுபவத்தை தியேட்டர்களால் மட்டுமே வழங்க முடியும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக மட்டுமே வரும் ரசிகர்கள் கூட்டமும் தியேட்டரால் மட்டுமே பெரும் வசூல் வேட்டையும் நிகழ்த்திய திரைப்படங்கள் ஏராளம். மேலும் ரசிகர்கள் தாங்கள் கொண்டாடிய தங்களது ஹீரோவின் படங்களை அதே நினைவுகளோடு மீண்டும் கொண்டாடும் நாஸ்டாலஜியா அனுபவமும், டிவிகளில் பார்த்து ரசித்த படங்களை தியேட்டரில் பார்க்கும் புதிய அனுபவத்தை இளம் தலைமுறை பெறவுமே இந்த ரீரிலீஸ் கான்செப்ட் தருகிறது. அந்த அனுபவத்திற்காக மீண்டும் பணம் செலுத்த ரசிகர்கள் தயாராக உள்ளனர். மார்க்கெட்டிங் மற்றும் விநியோகம் போன்ற சில செலவுகள் மட்டுமே அடங்கும். அவையும் நீண்ட நாட்களாக ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத டாப் ஹீரோ என்றால் ரசிகர்களே அவர்களது பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை மார்க்கெட்டிங் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். குறைந்த செலவில் நிச்சயம் பெரும் லாபத்தை ஈட்டும் ஒரே வழியாக ரீரிலீஸ் கலாச்சாரம் உள்ளதால் தயாரிப்பாளர்களும் புதிய திரைப்படங்கள் வெளியாகாமல் இருக்கும் இடைவெளியை பயன்படுத்திக் கொள்ள தியேட்டர் உரிமையாளர்களும் இந்த புதிய வியாபார பாணிகையை கையாளுகிறார்கள். இன்னும் ஒரு படி மேலாக டாப் ஹீரோக்களின் படம் ரீரிலீஸ் ஆகும் சமயங்களில் புதுமுக ஹீரோக்கள் மட்டும் இன்றி மார்க்கெட் உள்ள ஹீரோக்களும் தங்கள் படத்தின் ரிலீஸை தள்ளி போடுகிறார்கள். தற்போது காதலர் தினத்தை முன்னிட்டு மௌனம் பேசியதே, மின்னலே, காதலர் தினம், உயிருள்ளவரை உஷா போன்ற ஆல் டைம் ஃபேவரட்ஸ் என சொல்லப்படும் திரைப்படங்களை ரீரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர். அடுத்தடுத்த ரீரிலீஸுக்கு அமைதிப்படை, தெறி போன்ற படங்களும் காத்திருக்கின்றன. ரீரிலீஸ் விண்டேஜ் ஹீரோவை மீண்டும் ஸ்கிரீனில் பார்க்கும் அனுபவத்தை தருவது மட்டும் இன்றி வணிக ரீதியாக தியேட்டர்களுக்கு ரசிகர்களின் வருகை அதிகரிக்கும் நோக்கமாக மாறியுள்ளது. புதிய படங்களில் பழைய பாடல்கள் இடம்பெறுவதுமே இதன் எதிரொலியாக பார்க்கப்படுகிறது.